1 ஜனவரி 65 சென்னையில் பிறந்திருக்கிறாங்க. என் தாயார் ஓகே சென்னை. அடுத்த வருஷம் முழுவதும் புதன் புத்தி எப்படி இருக்கும்? வாழ்க்கை முழுவதும் கஷ்டம், இனி நன்றாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதா? ஃப்ரம் வேன். மகளாக அவரை நன்றாக பார்த்து கொள்ள ஆசை. உங்களுக்கு சந்திரன் சுபத்துவமா இருக்கும் பாருங்க. சரி, இந்த இடத்துல சில விஷயங்களை நேரடியாக சொல்லணும் அப்படின்னா, நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்குன்னு சில வயது இருக்குங்க. 20லேருந்து ஒரு 50-60 வயசு, 50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் உங்களுக்கான வாழ்க்கைகளை செய்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நான் சம்பாரித்து நான் வாழ்ந்துக்குவேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் போய் பண்ணிக்குவேன். இன்னொருத்தருடைய துணை தேவையில்லாமல் அந்த 20 வயதுலேருந்து 50 வயது 55 வயது வரைக்கும் எனக்கு தேவையான அத்தனையும் அந்தந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தோட அமைப்புகளில் பண்ணக்கூடிய விஷயம். இந்த இடத்துல 65ல் பிறந்த தாயாருக்கு வாழ்க்கை முழுக்க கஷ்டம் அப்படின்னாக்கா அவயோக தசையான அமைப்புகள் இருந்திருப்பாங்க. சரி, என்ன அமைப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். இதுல தாயாரை கன்சர்ன் பண்ணி இந்த லைவ்ல கேட்கக்கூடிய வெங்கடேஸ்வரனா, நீங்க உங்களுடைய ஜாதகத்துல கண்டிப்பாக சந்திரன் சுபத்துவமாக ஸ்தானபலத்தோட 4ஆம் இடம் சுபத்துவமா இருக்கும். அதை பாருங்க, சரிங்களா? இந்த இடத்துல விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரமா அம்மா, லக்னத்துல அட்டமாதிபதி. ஏன் கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரியுதா? சரி, இந்த இடத்துல ஆனா இதுல கூட லக்ன அமைப்புகளை பார்த்துக்குங்க. லக்னத்தில் அட்டமாதிபதி இருக்கிறாரு. லக்னாதிபதி இந்த இடத்துல சுக்கிரனோடு இணைந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கிரன் மறைவு, சந்திரன் நீச்சம். எல்லா கிரகங்களும் பாருங்க, குரு, சந்திரன், புதன், சுக்கிரன், கேது அப்படின்ற 5 கிரகங்கள் சனியின் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ஜாதகம் சற்று பலவீனமான ஜாதகம்ங்க. புதன் தசை வருதுன்றீங்க. புதன் தசை என்ன பண்ணுவாரு? புதன் தசை வருதா? புதன் புக்தியை பற்றி கேட்குறீங்களா? என்ன கேட்டீங்க? அடுத்த வருடம் வரக்கூடிய தசா புத்திகள். நான் தான் தப்பாக படிச்சிட்டேன் போலக்கு. அடுத்த வருடம் வரக்கூடிய தசா புக்திகள் என்ன தசை வருது? இப்போ ராகு தசையில் ஒரு குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. குரு எங்கே இருக்கிறாரு இந்த ஜாதகத்தில்? 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துல குரு ஓரளவுக்கு கேந்திராதிபதி, கேந்திரத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்காரு. குரு குழந்தைகள் அமைப்புகள்ல குழந்தைகள் நல்லா இருக்கிறத பார்க்க வைப்பாருங்க, சரிங்களா? வாழ்க்கை முழுவதும் இனி நண்பராக இருப்பதற்கான அமைப்புகள் உள்ளதா? மகளாக வெங்கடேஸ்வரன் கொடுத்துருக்கீங்க, மகளாகன்றீங்க. மகளாக பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள்ல 5ஆம் பாவகம், பாவகாதிபதினு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குழந்தைகள் நன்றாக இருக்கிறதுக்கான விஷயத்த அவங்க பார்ப்பாங்க, சரிங்களாமா? உங்களுடைய அமைப்புகள்லேயே பார்ப்பாங்க. சரி.